வீக் முடிந்துவிட்டது. அண்ட் அத்லெட்டிகோ மட்ரிட் அண்ட் ரியால் மட்ரிட் டார்பியும் நடந்துவிட்டது. ஸோ இந்த வாரம் இந்த வீடியோவில் அதை பற்றி தான் மெயினாக பேச போகிறோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் மிச்ச லாலிகா டீம்ஸ் பற்றியும் நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஷாக் ரிசல்ட் ஆஃப் த வீக்கோடவே ஆரம்பிச்சிடலாம். ஒசசுனா 4 பார்சலோனா 2. இது வரைக்கும் 4-1 5-1 7-0 ஜெயிச்சுட்டு இருந்த பார்சலோனா வந்து 4-2 தோத்தது சர்ப்ரைசிங் இல்லை. ஏன்னா நீங்கள் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா லைனப் பார்த்தீங்கனாலே வந்து பார்சா 5 கீ பிளேயர்ஸை ரெஸ்ட் பண்ணாங்க இந்த கேம். யமால் ஆடல, ரஃபீனியா ஆடல, டிஃபென்ஸ்லேயும் வந்து இனிகோ மார்டினஸ் இந்த மேட்ச் ஆடல, பால்டே ஆடல. ஸோ நிறைய கீ பிளேயர்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுத்துருந்தாரு ஃப்ளிக். இந்த மேட்ச்சில் ரெஸ்ட் பண்ணியிருக்கணுமான்னு கேட்டால் நோ. ஏன்னா நீங்கள் இந்த சீசன் ஒசசுனா ஃபார்ம் பார்த்துருந்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கன்சிஸ்டன்ட்லி குட் பர்ஃபார்மிங் டீம்ஸ். அண்ட் நீங்கள் பார்சலோனாவோட சீசன் ஆஃப்டர் சீசன் நீங்கள் பார்சலோனா பார்த்தீங்கனாலும் இது ஒன் ஆஃப் த டீம்ஸ் தட் எப்போவுமே வந்து பார்சலோனாவை ட்ரபிள் பண்ணுற டீம்ஸ் ஒசசுனா. ஸோ வந்து இந்த கேம் ரெஸ்ட் பண்ணது கரெக்டாக இல்லையா அவரே ஒத்துக்கிட்டாரு தட் இந்த கேமோட லாஸ் வந்து இட்ஸ் ஆன் மீ. ஏன்னா அவர் தான் வந்து பிளேயர்ஸை ரெஸ்ட் பண்ணார். அண்ட் இது வந்து இன்னொரு பாயிண்ட் கொண்டு வருது தட் இப்போ டஸ் பார்சலோனா ஹாவ் அந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்குவாட் டெப்த் இருக்காங்கிற பெரிய கொஸ்டின் கொண்டு வருது. ஏன்னா என்னதான் வந்து உங்களுக்கு சில லாமாசியா பிளேயர்ஸ் நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணாலும் நீங்கள் அவங்க மேலே வீக் ஆன் வீக் உங்களால் டிபெண்ட் பண்ண முடியுமாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. இல்ல எனக்கு என்னன்னா ஓகே இந்த 2 சென்டர் பேக்கும் லாமசியால இருந்து வர்றது, 2 சென்டர் பேக்கும் 20 வயசு, அந்த அதெல்லாம் கொஞ்சம் ஓவர். அது அல்டிமேட்லி லலிகால எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு டீம். அது பெரிய டீமா இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. லைக் அது பில்பாவா இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த மாதிரி ஒசசுனா மாதிரி டீமே வந்து மிட் டேபிள் டீம்ஸை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ஒரு சென்டர் பேக் 19 year old இருக்கலாம். இப்போ அது ட்ரெண்டாவும் இருக்கு. நிறைய பேர் 19 year old சென்டர் பேக் வச்சிருக்காங்க, 20 year old சென்டர் பேக் வச்சிருக்காங்க. பட் எனக்கு என்ன ஒரு இதுனா போன எபிசோட்லாம் நம்ம பேசிட்டே இருந்தோம் சஸ்டெயின் ஆகுமா. நான் திரும்பி கேட்டதுக்கு காரணம் அல்டிமேட்லி இந்த ஹைலைன் பார்த்துட்டு சில டீம்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, நீ கோல் அடிச்சாலும் பரவாயில்ல, நீ 2 கோல் பார்சலோனாவோட மென்டாலிட்டி அவங்களுக்கே அப்ளை பண்ணுவாங்க. நீ 2 கோல் அடிச்சா பரவாயில்ல, நான் உன்னோட 2 கோல் இன்னொன்னு அடிச்ச கட்டுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி கவுண்டர் அட்டாக்ல உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு ஒசனா அதே தான் பண்ணாங்க. பானிக்கே ஆகல, அவங்க உட்காந்துட்டே இருந்தாங்க. நீ கோல் அடிக்கிறியோ இல்லையா, நீ அட்டாக் பண்றியோ இல்லையா, அது எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் உன்னோட ஒரு கோல் போட்டுறேன் அப்படிங்கிற கான்பிடன்ஸ்ல. பட் ஒரு மிட் டேபிள் டீம் அந்த கான்பிடன்ஸ்ல ஆடுறதுங்கிறது வந்து ரொம்ப ரேர். அது நம்ம ஒசசோனாக்கு தான் கிரெடிட்ஸ் தரணும். 2 ஸ்டாண்ட் அவுட் பிளேயர்ஸ் அந்த லைக் இந்த ஒசசோனா டீம்ல இருந்து சொல்லணும்னா, ஒன் வந்து புடிமிர், அஃப்கோர்ஸ் லாலிகால வந்து ஒரு கன்சிஸ்டன்டான ஸ்ட்ரைக்கர், அண்ட் பிரையன் ஜரகோசா. அவர் வந்து நீங்க எப்போ பார்சா கூட ஆடினாலும் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் டெலிவர் பண்ற மாதிரி ஒரு பிளேயர். ஸோ அவரும் நன்மை தான் இருக்கு ஜரகோசாக்கு. நான் தான் சொல்றேன், ஆக்சுவலா ஜரகோசா நல்லா ஆடுவாரு, பட் கோல் அடிக்க மாட்டாரு. எல்லாரும் கொஞ்சம் லைட்டா கம்பேர் பண்ணா இந்தியா கீழ் மாதிரி வச்சுப்போங்க. நல்லா எல்லா மேட்சும் நல்லா ஆடுவாருன்னு சொல்லலாம். பட் கோல் அடிக்கிறது வேணும். பார்சலோனா மட்டும் அது ஒரு தனி வெறியோட ஆடுறாரு அவரு. புடிமர் வந்து நல்ல ஸ்ட்ரைக்கர். ரொம்ப இந்த மிட் டேபிள் கிளப்ஸ்ல இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கர் நிறைய பேர் இருப்பாங்க, பட் ரொம்ப கன்சிஸ்டன்டான ஸ்ட்ரைக்கர். இன்னொரு 2 சீசன் ஒரு 15 கோல் அந்த மாதிரிலாம் அடிச்சாரு. இந்த சீசன் நல்லா ஆடினாரு அப்படின்னா ஐ திங்க் இன்னும் ஸ்பானிஷ் கேப்பே வாங்கலன்னு நினைக்கிறேன் புடிமர்லாம். சோ அதனால வந்து அவருக்குலாம் ஒரு சான்ஸ் இருக்கு இந்த சீசன்லாம் ஒழுங்கா ஆடினாங்கன்னா. ஒசசுனா பத்தி சொல்லணும்னா இன்னொன்னு சொல்லணும். எப்பவுமே நம்ம வந்து ஒரு டீம் நல்லா ஆடுறாங்க ஒரு பெரிய டீம் கூட கரண்ட் கோச்சுக்கு தான் கிரெடிட்ஸ் தருவோம், இப்ப இருக்கிற கோச்சுக்கு தான். ஒசசுனாக்கு வந்து புது கோச் இந்த சீசன். ஐ திங்க் அரசாட்டே தான் கோச் 3-4 சீசனா. எப்பவுமே வந்து ரெலகேஷனுக்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற ஒசசுனாவோ அரசாட்டே தான் வந்து லைக் பிளேயர்ஸ் எல்லாம் ப்ராப்பரா கோச் பண்ணி அந்த ஒரு டெக்னிக்கல் எபிலிட்டின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். பட் அது கோச் பண்ணலாம் எல்லா பிளேயர்ஸும். அந்த ஒரு டெக்னிக்கல் குவாலிட்டி வந்து யூ கேன் கோச். அது அப்படியே பிறக்கும் போதே வரணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அரசாட்டே தான் நிறைய ஒர்க் பண்ணி ப்ராப்பரா இந்த பிளேயர்ஸ்க்கு இதெல்லாம் கோச் பண்ணி கொண்டு வந்தது. ஸோ அவருக்கு கிரெடிட்ஸ் நிறைய தரணும். அவர் போயிட்டாரு, புது கோச் வந்துட்டாரு. பட் வர புது கோச்சுக்குன்னு ஒரு நல்ல குரூப் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க. நல்ல கேம் அவேர்னஸ் இருக்கிற பிளஸ் பெரிய டீம்ஸ்ல எப்படி ஆடணும் அப்படின்னு தெரியிற ஒரு குரூப் ஆஃப் பிளேயர்ஸ். ஸோ அந்த குரூப் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்கிறதுனால இந்த புது கோச்சால இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது.
ஏன்னா ஒரு பெரிய ஒரு டாப் டீம் வந்து அவுட் ஸ்கோர் பண்றதுங்கிறது எல்லாராலையும் முடியாது, எல்லா மிட் டேபிள் டீம்னாலையும் முடியாது. ஸோ வந்து கிரெடிட்ஸ் டு அரசாட்டே. அப்படியே நம்ம வந்து போயிடலாம், நம்ம ஆனுவல் டபிள்யூடபிள்யூ ஈவெண்ட், நம்ம மட்ரிட் டபிக்கு அப்படியே போலாம். அதாவது ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் வந்து த்ரோ பேக் தான். ரெண்டு பேரும் ஒருத்தன் போட்டிருந்தான் ஃபுட்பால் ஓக்கிசம் இஸ் டெட் அப்படின்னு. ரெண்டு பேரும் 4-4-2 இன்வெர்டர், லெஃப்ட் பேக், ரைட் பேக் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. படுத்தாங்க ரெண்டு பேரும் 4-4-2ல படுத்து ஒரு ஒரு மிட்ஃபீல்ட் டியூல். ஆக்சுவலா இந்த மாதிரி மேட்ச்லாம் ஒரு ரெண்டு பெரிய டீம்ஸ் இப்படி ஆடுறதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா சிமியோனாவே இப்படி ஆடுறது கிடையாது இப்பெல்லாம். சிமியோனே என்ன சொல்றான், 4-4-2 ஆல்வரஸ் தூக்கி ஒய்டா போட்டார் சிமியோனே, லெஃப்ட்ல போட்டு டிஃபெண்ட் பண்ணிட்டான் போட்டு. ஆனா மிட்ஃபீல்ட் பேட்டில் வந்து செமையா இருந்துச்சு பார்க்க. பால் வின்னிங் அந்த டியூவல், மிட்ஃபீல்ட் டியூவல் வந்து ரெண்டு பேரும், ரொட்ரிகோ டிபால் ஒரு சைடு அப்படின்னா இந்த சைடு வால்வர்டே, ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இதை தவிர சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை. சோர்லாத்தோட ஃபர்ஸ்ட் டச் எல்லாம் பார்க்கும்போது நல்லா நீ அவனை மட்டும் தூக்கிறாத நினைச்சிட்டே இருந்தேன். நீ 90 மினிட்ஸ் நீ ஆடு. சோர்லாத்தோட பாசிங் அதே மாதிரி ஃபைனல் தேர்ட்ல அற்புதமா ரியல் சொசைடர் சோர்லாத்தை பார்த்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு. இதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு சீசன் ஃபுல்லா சோர்லாத் வந்து என்டையர் ஃபேன் பேஸ் ஃபர்ஸ்ட்ரேட் பண்ணி வச்சிருந்தாரு. சோ வந்து சோர்லாத்தை பட் தூக்கிட்டா. எனக்கு தெரியும் சோர்லாத்தை வந்து தூக்க தான் போறாரு அப்படின்னா. பட் வந்து ஆக்சுவலி சொல்ல போனோம்னா அந்த வினிஷியஸ் ஜூனியர் அந்த கோல் வந்து ப்ராப்பரான கோல். அது மிலிட்டாவும் அது ஒரு டிஃபெண்டருக்கு அது வந்து ரொம்ப நல்ல ஸ்ட்ரைக். அது அந்த பொசிஷன்ல இருந்து நல்ல கம்போஸ்டா இருந்து பண்ணாரு. என்னை பொறுத்தவரையும் மேன் ஆஃப் த மிலிட்டாவ், ருடிகர் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப பிசிக்கலா இருந்தாங்க. எல்லா டியூவல்ஸும் வின் பண்ணாங்க ஏர்ல. பிளஸ் அட்லட்டி ஏன் சென்டர்ல ப்ராக்ரஸ் பண்ணவே ட்ரை பண்ணல எனக்கு புரியவே இல்லை. லைக் மிலிட்டாவ், ருடிகர் ரெண்டு பேருமே வந்து நீ சென்டரா ப்ராக்ரஸ் பண்ணி த்ரூ பாஸ் மாதிரிலாம் ட்ரை பண்ண அப்படின்னா நீங்க ஆக்சுவலி வந்து அவங்கள வந்து யூ கேன் கேட்ச் தம் அவுட். பட் வந்து அட்லட்டி ஃபுல்லா கிராஸ் தான் ட்ரை பண்ணாங்க. ருடிகர் மிலிட்டாவை தாண்டி கிராஸ் போகாது. ஏன்னா ரெண்டு பேருமே ஏர்ல வந்து ரொம்ப நல்லா ஏரியல் வின் பண்றக்கூடிய ஆட்கள். பிளஸ் வந்து சோர்லாத்தை தவிர அங்க வந்து ஏரியல் ப்ரோஸ் இருக்கிற யாருமே கிடையாது. திரும்பி கிராஸ் தான் போயிட்டு இருந்தாங்க. நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன் என்னதான் ட்ரை பண்றாங்க அப்படின்னு, புரியலையே அப்படின்னு. அப்புறம் இன்னொரு ஒரு மெயின் பாயிண்ட் நான் அப்சர்வ் பண்ணது, கிரீஸ்மனுக்கு வயசாயிருச்சுன்னு சொல்லியிருந்தேன். கிரீஸ்மன்னால முன்னாடி மாதிரி ட்ராக் பேக் பண்ண முடியல. எல்லாரும் கிரீஸ்மன் வந்து இன்னொன்னு கவுண்டர்ல நான் அவரை தாண்டி ஓடிடுறாங்க ரெண்டு பேரும் இப்பெல்லாம். அவர் வந்து ஓடும் போதே ஓடிடுறாங்க. ஸோ ஐ திங்க் அவரை கொஞ்சம் பிளே மேக்கர் மாதிரி தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கிரீஸ்மன்னாலே பேஸ் அதிகம், கவுண்டர்லாம் ஆக்சுவலா இந்த மாதிரி ஈஸியாலாம் கேட்ச் பண்ண முடியாது கிரீஸ்மன். இப்பெல்லாம் ரெண்டு பேர் அவர் ஓடினாலும் அவர் முன்னாடி ரெண்டு பேர் ஓடிடுறாங்க. பிளஸ் அவர் வேற தாடிலாம் வச்சுட்டு எனக்கு வயசாயிடுச்சுன்னு காட்டுறதுக்காக வச்சாரா என்னன்னு தெரியல. அந்த மாதிரிதான் ஆடினாரு. கிரௌட பத்தி அந்த கருமத்தை பத்தி நான் பேசவே விரும்பல. அது எப்பவுமே யாராவது இதை பார்த்து என்னடா இவ்வளவு மோசமா இருக்காங்கன்னு நினைச்சீங்கன்னா, இவனுங்க வந்து பரம்பரையா இப்படிதான் இருக்கானுங்க. நீங்க இப்ப எந்த மேட்ச் எடுத்து பார்த்தாலும் இதேதான் இருக்கும். இன்னொன்னு ரியல் மட்ரிட்னு இல்ல, மட்ரிட் அப்படின்லாம் இல்ல, நீங்க பார்சலோனா அட்லெட்டிகோ மட்ரிட் எடுத்து பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி இன்டென்ஸான கேம்னாலே இவனுங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே தான் இருப்பானுங்க இந்த கிரௌட். ஸோ வந்து அவனுக்கு பத்தி பேசினா தனி பாட்காஸ்ட் போடலாம் அந்த கிரௌடுக்கு. அதனால வந்து அவங்கள பத்தி பேசி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. பட் என்னோட மேன் ஆஃப் த மேட்ச் மிலிட்டாவ், ருடிகர், மிச்சம் எல்லாருமே டீசென்டா ஆடினாங்கன்னு சொல்லலாம். யாருமே வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரிலாம் ஆடல. ஆனா கார்லோ பண்ண சப் இருக்கே கடைசியில ஒரு 4 ஃபுல் பேக் வச்சுட்டு அது வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. எதுக்கு இந்த டீம் என்ன மான்செஸ்டர் சிட்டியா? எனக்கு அது தெரிஞ்ச இந்த டீம் கூட எதுக்கு வந்து போட்டு படுக்கணும்? அப்படியே ஒரு கோல் அடிச்சோன்னா எதுக்கு படுக்கணும்? தாராளமா வினிஷியஸ் பால் கொடுத்துட்டு, வினிஷியஸ்னால ஃபவுல் ஜெயிக்க முடியும். வினிஷியஸ் நீ பால் கொடுத்துட்டு நீ ஓடு, நீ ஃபவுல் வின் பண்ணித்த, ஹையர் அப் த பிட்ச் பால் எடுத்து போய் கண்டிப்பா அவனை ஃபவுல் பண்ண வருவான், நீ விழுந்துரு. நீ எனக்கு வந்து திரும்பி பால் வின் பண்ணித்தான்னு சொன்னா அழகா வினிஷியஸ் ஜூனியர் வந்து 90 மினிட்ஸ்க்கு பால் வின் பண்ணி தந்திருப்பாரு. ஸோ வந்து எனக்கு அது புரியவே இல்லை. 4 ஃபுல் பேக் எல்லாரும் லூக்கஸ் வாஸ்கஸ் இந்த சைடு, பிராங்க் கார்சியா அந்த சைடு, அது எதுக்குன்னே புரியல எனக்கு அது. பிளஸ் அவன் 8 மினிட்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தோன்னே நான் நினைச்சேன் சரி இது படுத்துட்டே இருக்கானுங்க, ஏதாவது ஒரு லைட்டா ஒருத்தர் ஸ்லிப் ஆனா முடிஞ்சிரும் அப்படின்னு. பட் அது தெரியல. கார்லோ பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கேட்டதுக்கு ரொம்ப டயர்டா இருந்தாரு, எல்லாருமே ரொம்ப டயர்டா இருந்தாங்க, நான் சப்ஸ்டியூட் பண்ண ஆட்கள் அதனால நான் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. பட் எனக்கு தெரியல, எனக்கு அது ரொம்ப ரீசனபிள் எக்ஸ்பிளேஷன் மாதிரி தெரியல அது.
இல்ல ரியல் மேட்ரிட் மாதிரி ஒரு டீம் வந்து அந்த மாதிரி சப்ஸ்டிடியூட்ஸ் பண்றதுங்கிறது ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் தான். ஏன்னா என்ன கேமா இருந்தாலும் என்னன்னாலும் சரி, அந்த கடைசி வரைக்கும் அந்த கில்லர் ப்ளோ கொடுக்கணுங்கிற ஒரு இன்ஸ்டிங்கோட ஆடுற டீம். ஸோ அவங்களே வந்துட்டு அதுவும் அதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு மேன் சிட்டி இல்ல அந்த மாதிரி ஒரு அட்டாக்கிங் டீமா இருந்தா கூட சரி, மேக் சென்ஸ், லாஜிக்கலா இருக்கும். பட் அட்லெட்டிகோ மேட்ரிட் கூட வந்து அது பண்றதுங்கிறது மேபி ஒரு அவே கேம்னால பண்ணிருக்கலாம், தெரியல. பட் ஆஸ் யூ செட் இருக்கலாம். பட் எனக்கு என்னன்னா ஒசசுனா ஜெயிச்சிட்டாங்களா பார்சலோனாவை. சோ இந்த டர்பியோட இந்த மேட்சோட மீனிங்கே மாறிடுச்சு ஒசசுனா ஜெயிச்சதுக்கு அப்புறம். ஏன்னா இப்ப நாங்க ஜெயிச்சா 1 பாயிண்ட் அவே நினைக்கிறேன் இல்லையா? 1 பாயிண்ட் அவே. ஆமா 1 பாயிண்ட் அவே. ஏன்னா நாங்க ஜெயிச்சிருந்தா நாங்க 1 பாயிண்ட் அவேல இருந்திருப்போம். நான் என்ன நினைச்சேன், சரி அட்டாக், பட் ஃபர்ஸ்ட் அந்த 4-4 அந்த டைமண்ட் ஃபார்மேஷன் பார்த்தோன்னே நினைச்சேன் சரி நம்ம 1-0க்கு தான் போறோம்னு நினைச்சேன். 1-0 ஆல்மோஸ்ட் வந்திருக்கும். பட் வந்து அந்த சப்ஸ்டியூஷன் தான் வந்து அல்டிமேட்லி அந்த 2 பாயிண்ட் போனதுக்கு காரணம் சப்ஸ்டியூஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, நம்ம அப்படியே மத்த டீம்ஸ்லாம் அப்படியே கொஞ்சம் போயிடலாம். விஆர்ஏஎல் நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஒசசுனா வேற என்ன ரிசல்ட், பெரிய ரிசல்ட் என்ன இந்த வீக்? சோசியடாட் வாலன்சியா 3-0. திருப்பியும் வாலன்சியா வந்து அந்த ரெலிகேஷன் ஜோன்லயே தான் சுத்திட்டு இருக்காங்க. சோசியடாட்டே 3-0. சூப்பர். அப்புறம் வந்து ஆஸ்பாஸ் ஒன்ஸ் அகைன் 1-1 ரெஸ்கியூ. நேத்திக்கு தான் செல்டா ஜிரோனால 1-1 ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க ட்ரா. இப்பதான் ஒரு ஸ்டாட் பார்த்தேன் ஆக்சுவலா. சாரி டு இன்டரப்ட். ஒரு ஸ்டாட் பார்த்தேன். ஆஸ்பாஸ் வந்து புஸ்கஸ் ஓவர்டேக் பண்ணி, புஸ்கஸ் அந்த பில்பாவ் பிளேயர், அவர் பேர் என்ன, அந்த பில்பாவ் லெஜெண்ட் அரிச் அதுரிஸ்ன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் ஓவர்டேக் பண்ணிட்டு இப்போ டாப் 20ல இருக்காரு லலிகா டாப் ஸ்கோரர்ஸ்ல. பெரிய விஷயம். புஸ்கஸ் ஓவர்டேக் பண்ணதெல்லாம் பெரிய விஷயம் தான். டாப் 20ல இருக்காரு இப்போதைக்கு லலிகா. ஏன் பெரிய விஷயம்னா ஆஸ்பாஸ் வந்து கோல் மட்டும் அடிக்கிற பிளேயர் கிடையாது. சோ அதனால ரொம்ப பெரிய விஷயம். டாப் 20ல இருக்காரு இப்போதைக்கு ஆஸ்பாஸ். இப்போதைக்கு டேபிள்ல டாப் பர்ஃபார்மிங் டீம்ஸ் பாத்தீங்கன்னா 14 பாயிண்ட்ஸ்லேயே லைக் டாப் 3 நமக்கு தெரியும். பார்சா ஃபர்ஸ்ட் பிளேஸ் 21, அப்புறம் மட்ரிட் அண்ட் அத்லெட்டிகோ மட்ரிட் தேர்ட்ல. பில்பாவ் இப்போ 14 பாயிண்ட்ஸ்லேயே உங்களுக்கு 4 டீம் இருக்காங்க. பில்பாவ், மயோர்கா, விலரியால் அண்ட் ஒசசுனா 4 பேருமே வந்து 14 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. பெட்டிஸ் 12 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. வயக்கானோ செல்டாவும் 10 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. டைட் தான். 8 மேட்ச் முடிஞ்சிருக்கா. சரி, ஆல்மோஸ்ட் 1/4 ஆஃப் த சீசன் ஓவர். பட் வந்து எப்பவுமே லலிகால 4th to 7th இந்த மாதிரி தான் இருக்கும். 4th to 7th வந்து ஒரே பாயிண்ட்ல இருப்பாங்க. ஜிடில மிஸ் ஆகும். இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். பாப்போம். வேரியலுக்கு இன்னைக்கு மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். வேரியல் ஜெயிச்சா தேர்டுன்னு நினைக்கிறேன். வேரியல் ஜெயிச்சா they can தேர்ட் போயிடுவாங்க. பாப்போம் வேரியல் இன்னும் இதே மாதிரி எவ்வளவு நாள் இருக்காங்க அப்படின்னு பாப்போம். கிறிஸ்துமஸ் அப்போ வேரியல் வந்து டாப் 4ல இருந்தாங்க அப்படின்னா மார்சலினோ வந்து நமக்கு பெரிய லெவல்ல கங்க்ராச்சுலேட் பண்ணோம். ஏன்னா வந்து டாப் 4லாம் பெரிய விஷயம். பிளஸ் பில்பாவ் தான் டாப் 4 அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட ஃபேவரட் ஃபார் அதர் தன் அந்த டாப் 3 சைஸ் வந்து 4th பிடிக்கிறது வந்து பில்பாவ் தான் ஃபேவரட். ஸோ வந்து விஆர்ஏஎல் இருந்தாங்கன்னா பெரிய விஷயம் தான். பார்ப்போம். இன்னொன்னு ரொம்ப டைட்டா இருக்கு பிக்சர்லாம். லைக் வந்து எங்களுக்கே வந்து தலை சுத்துது. எந்த கேம் வீக்ல இருக்கும். டெய்லி இன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்கு, இன்னைக்கு ஒரு லலிகா மேட்ச் இருக்குன்னா இப்படியே தான் இருக்கு. எதர் சாம்பியன்ஸ் லீக் மேட்ச் இருக்கு, இல்ல லலிகா மேட்ச் இருக்கு, இப்படியே தான் போயிட்டு இருக்கு. பிளேயர்ஸ் வந்து ரொம்பவே பாவம் தான் சொல்லணும். இன்னொன்னு கான்டெக்ஸ்டே புரியல சில மேட்ச்லாம் பார்க்கும்போது. டக்குன்னு பார்த்தா நான் அப்படிதான் பிரீமியர் லீக் மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். என்னடா பிரீமியர் லீக் ஆனா இல்ல கரபாவ் கப்புங்கிறான் அடப்பா. சோ அதனால வந்து என்ன கான்டெக்ட் இந்த ஏர்லி சீசன்ல வந்து எல்லாமே ரொம்ப மெஸ்ஸியா இருக்கு. ஐ திங்க் ஒன்ஸ் யூரோப்பியன் குரூப் ஸ்டேஜ் முடிஞ்சோடனே சில டீம்லாம் வெளில போயிடுவாங்க. சில டீம்லாம் வெளில போனதுக்கு அப்புறம் அது வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்புறம் பிப்ரவரியில ரவுண்ட் ஆஃப் 16 முடிஞ்சோடனே அல்டிமேட்லி பாதி டீம் அவுட் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் தான் பிளேயர்ஸ்க்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா இப்போதைக்கு 3 நாளைக்கு ஒரு மேட்ச். அது வந்து ஒரு ஓவரால் கான்டெக்ஸ்டே இல்ல. இப்போ ஓவரால் சீசன் கான்டெக்ஸ்டே இல்லாம பிளேயர்ஸ் வந்து மேட்சுக்கு மேட்ச் கேம் பை கேம் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் போய் ஆகணும் கொஞ்ச நாளைக்கு. பிளஸ் வந்து ஓரளவுக்கு இப்போதைக்கு டேபிள் ஈவனா இருக்கு. பட் போக போக அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. அது கிறிஸ்மஸ் வரும் போதெல்லாம் ஒருத்தங்க 17 மேட்ச் ஆடி இருப்போம், இன்னும் 19 மேட்ச் ஆடி இருப்போம்னு நினைக்கிறேன். அப்புறம் சூப்பர் கப் வேற வரும். நான் லீக் ஃபுட்பால்ல எல்லாம் ஆடுவாங்கல, அந்த மாதிரி ஆயிடும். ஒருத்தர் 20 மேட்ச் ஆடி இருப்பாங்க, ஒருத்தர் 19 மேட்ச் ஆடி இருப்பாங்க. அதான் ஓகே இதோட ஐ திங்க் முடிச்சு. ஒரு ஷவுட் அவுட் டு லொசல்சோ வந்து அவுட் சைட் கண்டெண்டர் பிச்சிச்சிக்கு தனியா ஒரு இதுல போயிட்டு இருக்காரு அவரு.
ஸோ அதனால பார்ப்போம் லொசல்சோவால எவ்வளோ நாள் கண்டினியூ பண்ண முடியும் பார்ப்போம். சொல்ல வந்தீங்களா அதாவது இல்ல அயோசே பெரஸும் அயாசே பெரஸ் ஆமா அயாசே பெரஸ் இன்னும் இஸ்கோ வரல பெட்டிஸ்க்கு. ஆமா இன்னும் இஸ்கோ வந்தாங்கன்னா இஸ்கோவோட போட்டு எப்படி ஆடுறாங்கன்னு பார்ப்போம். ஆக்சுவலா ரொம்ப நல்லா ஆடுறாங்க பெட்டிஸ். கடைசி 2-3 மேட்சாவே நல்லா ஆடுறாங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிசல்ட் எடுக்கிறாங்களோ இல்லையோ 3 பாயிண்ட் எடுக்கிறாங்களோ இல்லையோ நல்லா ஆடிட்டு இருக்காங்க. பார்ப்போம் எவ்வளவு நான் கண்டினியூ ஆகுதுன்னு பார்ப்போம். பட் இப்போதைக்கு இந்த ரிவ்யூ முடிச்சுக்கலாம்னு விரும்புறோம். இனிமே வந்து 2 கேம் வீக் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணலாம்னு இருக்கோம். ஏன்னா வந்து ரொம்ப நான் சொன்ன மாதிரி பிக்சர் ரொம்ப கன்ஜெஷன் இருக்கிறதுனால 2 கேம் வீக் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணலாங்கிறது தான் எய்மா இருக்கு. கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து என்ன கோல்லாம் நல்லா இருந்துச்சு, அப்புறம் என்ன பிளேயர்ஸ் நல்லா இருந்தாங்க நீங்க சொல்லுங்க. புதுசா நீங்க டீம் டாக்டிக்கல் செட்டப் என்ன பார்த்திருந்தாலும் அந்த டீமை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா நாங்க ரிப்ளை பண்றோம். அதுவரை டாடா பை பை ஃப்ரம் ராகவ் அண்ட் அஜய். நெக்ஸ்ட் வீக்ல சந்திப்போம்.